இன்றைய தலைப்பு செய்திகள். தேர்தல் களம் 2026. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஓட்டுக்கு பணம் எங்கே? வாக்காளர்கள் போராட்டம். சாக்கில் தேர்தல் ஆணையம். தேவக புகார். திமுகவினர் பாதி வீட்டுக்கு தான் பணம் கொடுத்தார்கள், எங்களுக்கு தரவில்லை. இன்றைய முக்கிய செய்தியாக நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் நெல்லை மாவட்டத்தில் நிகழ்ந்த ஒரு பரபரப்பான சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்த விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். எங்களுக்கு மட்டும் ஏன் பணம் இல்லை? நெல்லையில் வாக்காளர்கள் திடீர் போராட்டம். தமிழகம் முழுவதும் தேர்தல் ஜுரம் தொற்றி கொண்டுள்ளது. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தல் என முழக்கமிட்டாலும் மறுபக்கம் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படுவதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியில் இன்று பெரும் பதட்டம் நிலவியது. நிகழ்ந்த சம்பவம்: பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அப்துல் வகாப் சார்பில் அவரது ஆதரவாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு பணம் விநியோகித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக 7வது வார்டு பகுதியில் இந்த விநியோகம் நடந்துள்ளது. ஒரு வாக்கிற்கு 1000 ரூபாய் வரை வழங்கப்பட்டதாக தெரிகிறது. மக்களின் கொந்தளிப்பு. இங்குதான் பிரச்சனை வெடித்தது. பணம் வழங்கியவர்கள் அந்த வார்டில் உள்ள பாதி பேருக்கு மட்டும் கொடுத்துவிட்டு மீதி உள்ளவர்களை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவர்களுக்கு கொடுத்த பணம் எங்களுக்கு ஏன் இல்லை என்ற கேள்வியோடு தெருவில் இறங்கி போராட தொடங்கினர். வேட்பாளர் இல்லம் நோக்கி பேரணி. வாக்களிக்க பணம் கேட்டு போராட்டம் நடத்திய மக்கள் திரளாக திரண்டு வேட்பாளர் அப்துல் வகாப் அவர்களின் இல்லத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். இது அந்த பகுதியில் பெரும் பதட்டத்தை உருவாக்கியது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படுவதே குற்றம் என்ற நிலையில் பணம் தரவில்லை என்பதற்காக மக்கள் போராடுவது சமூக ஆர்வலரிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகள் நடவடிக்கை. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். தற்போது நிலைமை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்கள் தரப்பில் இத்தகைய விதிமீறல்கள் நடைபெறுவது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஜனநாயகத்தின் நிலை. தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படைகள் எங்கே சென்றன? பல இடங்களில் சோதனை நடத்தப்பட்டாலும் இவ்வளவு பயங்கரமாக பணம் விநியோகிக்கப்படுவது எப்படி? சமூக அவலம். முன்பெல்லாம் பணம் கொடுப்பதை பார்த்தால் புகார் அளிப்பார்கள். ஆனால் இன்று அவனுக்கு கொடுத்தா எனக்கு ஏன் தரவில்லை என்று கேட்கும் அளவிற்கு நிலைமை மாறியிருப்பது வேதனைக்குரியது. எதிர்க்கட்சிகளின் விமர்சனம். இந்த விவகாரத்தை முன்னெடுத்து எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க திட்டமிட்டுள்ளன. பணபலத்தை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற நினைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வாக்கிற்கு பணம் வாங்குவது சட்டப்படி குற்றம் என்பதையும் அது நமது எதிர்காலத்தை நாமே விற்பதற்கு சமம் என்பதையும் மக்கள் உணர வேண்டும். அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதேபோல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.